ஹே கைஸ், ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டூடாஸ் கிச்சனில் வந்துட்டு சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பீட்ரூட் பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நிறைய நல்ல கொலஸ்ட்ரால்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பருப்பு வந்துட்டு கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ சிறிதளவு நான் கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா நல்லா வதங்குற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு துருவி வச்ச பீட்ரூட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயிலேயே வந்துட்டு 2 or 3 டைம்ஸ் வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு பீட்ரூட் போட்ட உடனே வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுடுவாங்க. ஆனால் இப்போ எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வதக்கறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பீட்ரூட்டை வந்துட்டு எண்ணெயிலேயே 2 or 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு பீட்ரூட்டை ஆட் பண்ண உடனே வந்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுடுவாங்க. அப்படி பண்ணால் அவ்வளோக்கா வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு இருக்காது. ஸோ எண்ணெயிலேயே வந்துட்டு 2 or 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு தேவையான அளவு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்துட்டு காய் வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா மட்டும் போதும். இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் வச்சு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ 1 டைம் வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு டைம் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு துருவி வச்ச தேங்காயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 or 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அவ்வளோதான், சுவையான பீட்ரூட் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பி ஹெல்தி அண்ட் பி ஹாப்பி கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.